எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணனாவே, சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணாலும் சரி, விஜய் பற்றி தான், முதலமைச்சர் விஜய் பற்றி தான். யார் இந்த திருட்டு திமுகவும் திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் முதலமைச்சர் விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இதில் கேட்குறேன் நான். 40 நாள் கூட ஆகலை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சான். இத்தனை பெண்களுக்கு வந்து கற்பழிக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, பாலியல் கொலை பண்ணுறாங்க. கலராக சீனாக வந்து சும்மா வந்து உருட்டிக்கிட்டு மக்களை வந்து திசை திருப்புறாங்களாம். ஐயோ, தாவே காட்சியில் வந்து மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை, தாவே காட்சியில் வந்து விஜய் காட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. 40 நாள் மட்டும்தான் முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்களை இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னா, 75 வருடமாக நாங்கள் தான் என்னமோ பெரிய கட்சி, 75 வருட கட்சி நீங்கள் சொல்கிறீங்களே, கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லையா? உங்களுடைய ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அருமையாக இருந்துச்சா? சிறப்பாக செயல்பட்டுச்சா? பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருந்தாங்களா? குழந்தைகளுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணலையா? யாருமே பாலியல் கொலை வந்து நடக்கலையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தீங்க மக்களை, பெண்களை, இளைஞர்களை வந்து போதை கலாச்சாரத்தை உருவாக்கி வருஷத்துக்கு மக்களே இந்த டாஸ்மாகில் மட்டும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 40,000 கோடி 45,000 கோடி, அதிகபட்சமாக 50,000 கோடி கூட வந்து வருமானம் வந்திருக்குது கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இந்த போதை கலாச்சாரத்தை உருவாக்கி அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வாங்கி தின்னது யார்? சாப்பிட்டது யார்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சாப்பிட்டாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன கொடுமைகள் இவங்க பண்ணின சீர்கேடு இல்லை, சமுதாய சீர்கேடும் சரி, சட்ட ஒழுங்கோட சீர்கேடு சரி, இது எல்லாத்தையுமே முதலமைச்சர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லாமே சரிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சரிப்படுத்துறதுக்கு டைம் வேணாமா? இல்லை கேட்குறேன் நான். உடனே வந்து கலராக வந்து ரீல்ஸ் சுற்றுறது, மக்களை திசை திருப்பதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க? மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் வந்து நீங்கள் வந்து விஜய் அவர்கள் மேலே எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து விமர்சனங்கள் வந்து வைக்கிறீங்களோ இது எல்லாமே உங்களை தான் வந்து சேருது. மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த 9 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி எப்படியா வந்துச்சு? விஜய் தம்பியாக வந்து கடனாச்சு, நீ வாங்கின கடை என்ன பண்ணன, ஏது பண்ண கணக்காட்டுங்கிறாங்க. நீங்கள் விஜய் அவர்களை வந்து எந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் பண்ணுறீங்களோ அது நீங்கள் பண்ணக்கூடிய விமர்சனத்தை விட 10 மடங்கு அதிகமாக உங்களுக்கு திருப்பி அடிக்கிறாங்க மக்கள். எல்லாருமே சரியான கேள்வி கேட்குறாங்க. திமுகங்கிற ஒரு கட்சி 2031 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வந்து வரதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சிறப்பான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை பண்ணிட்டு